உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இது எதர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிற வேற்று மதத்தார் இருந்தாலும் சகோதர சகோதரியே, தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்று வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அதாவது வேதாகமத்தில் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் என்றைக்குமே ஒரு ஆண்டவர் தான். மனிதனாக வந்தாலும் ஆண்டவர் என்பதை அவர் என்றைக்கும் வெளிப்படுத்த அவர் தவறவில்லை. ஏன்னா அவர் ஆண்டவர். யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க சகோதர சகோதரிகளே, லாசரு என்ற ஒரு பேர் கண்ட ஒருவன் மரண வியாதியாக இருக்கு. அவனுக்கு வியாதிப்பட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் மரண வியாதின்னு சொல்லலை. நம்ம சொல்கிறோம், ஆனால் அவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது பிதாவின் மகிமைக்கு தான் சொல்றாரு. அதனால நானும், அது குமாரனாக நானும் பிதாவுக்கு குமாரனாலும் மகிமைப்படுவேன்னு சொல்றார். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். குமாரனும் அதனால் மகிமைப்படுவதற்காம். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரி, நம்ம வீட்டில் கூட, நம்ம குடும்பத்தில், சொந்த பந்தங்களோ, உற்றாவர்களோ, நண்பர்கள் குடும்பத்தில், யாருக்கு தேவனை அறியாத குடும்பத்தில் கூட எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு நிலைமை இருந்தால், மரண போராட்டத்திலிருந்து அவங்க தவிச்சு கொண்டு இருந்தாலும், இவ்வளோ வியாதி, நம்ம பெரிய பயங்கரமான வியாதியில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், கஷ்டத்தில் துக்கத்தில் இருந்தாலும், இக்கட்டில் இருந்தாலும், இருளில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், அவர்களை வெளியே வராமல் தத்தளித்து கொண்டு இருக்கலாம். அவர்களை பார்க்கும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம், உடனே மனிதர்கள் என்ன சொல்லுவோம், நம்ம இது அவங்க செஞ்ச சாபம், அவங்க செஞ்ச பாவம், என்ன பாவம் செஞ்சாலோ, இந்த குடும்பம் என்ன சாபம் செஞ்சதோ, என்ன பாவத்தில் விழுந்து போனதோ, யாருக்கு எந்த அக்கிரமம் செஞ்சதோ, ஏமாத்துனதோ சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, இல்லை. தேவன் சொல்றாரு, இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி கிடையாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகிமைக்கு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவாராம். ஆம் அன்பு சகோதரர்களே, யாராக இருந்தாலும் சரி, இது தேவனுடைய மகிமைக்கென்று உங்களுக்கு நடந்து கொண்டிருக்குது. எப்படிப்பட்ட துக்கத்திலும் இடுக்கண்ணில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட மாந்திரிக சக்தி உங்களுக்கு விரோதமாக செய்துக்கணும், அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். கர்த்தர் அதை அதம் பண்ணி விலக்கி போடுவார். நீங்கள் சுகமாக வாழ்ந்திருப்பீர். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். லாசருவே வெளியே வா என்று சொன்ன தேவன் உங்கள் சரீரத்துக்கு எல்லா பலவீனங்க, சுகவீனங்க, கட்டிகளான மரண போராட்டங்கள், வியாதிகளும், வறுமை, ஏவல், ஆவில் எது உங்களுக்கு அனுப்பியிருந்தா இயேசு கிறிஸ்து நாமத்தை விட்டு விலகுவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகித்து நீடித்தல் வாழ்வீர்கள். கர்த்தர் நாம